ஹலோ மக்களே! மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம வீராவும் மாறன் கிட்ட வெளுத்து எடுக்குறாங்க. அந்த ஃபைல் எங்க தான் போச்சு அப்டி சொல்லிட்டு, ஒரு கட்டத்தில நம்ம மாறனோட மாஸ்டர் பிளான்ல சரியாட்டு ராணி சிக்கிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில இனி வந்து நம்ம வீரா மாறனோட முடிவு என்னவா இருக்க போகுது? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம வீராவும் மாறன் கிட்ட கொஞ்சமாவது பொறுப்பா இருக்கிறியா மாறா? உன்ன நம்பி தானே நான் உன்கிட்ட இந்த ஃபைல குடுத்தேன். எப்படி இவ்வளோ அசால்ட்டா அத தொலைச்சிட்டு வந்து நிக்கிற? அப்படி சொல்லும்போது, நம்ம மாறனும் வீரா கிட்ட எப்படியாவது நான் அந்த ஃபைல நான் உனக்கு கண்டுபிடிச்சு தரேன் அப்படி சொன்னாலுமே, வீரா கேட்கிற மாதிரியே இல்ல. ஒரு கட்டத்துல நம்ம மாறனும் யாரா இருக்கும்? நம்ம ஃபைல யார் எடுத்திருப்பா? அப்படி சொல்லிட்டு சந்தேகப்பட்டு, அப்படியே மலர் வந்து அந்த ஃபைல் எல்லாம் அடுக்கிட்டு இருக்கும்போது, மாறன் அந்த பக்கத்துல வராங்க. மலர் கிட்ட வந்து, "மலர் நீ வந்து என்கிட்ட ஒரு ஃபைல் தந்தல்ல, ஒரு ஆரஞ்சு கலர் ஃபைல் தந்த தானே?" அப்படி கேட்கும்போது, நம்ம மலரும், "என்ன சொல்ற நீ? நான் உன்கிட்ட நெறைய ஃபைல் தந்திருக்கேன். எந்த ஃபைல பத்தி கேட்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதே." அப்படி சொல்லும்போது, நம்ம மாறனும், "அந்த ஃபைல காணோம்னு சொல்லிட்டு வீரா என்ன சரியாட்டு வெளுத்து எடுத்துட்டா. என்ன செய்றதுன்னே தெரியல." அப்படி சொல்லும்போது, நம்ம மலரும், "சரி அந்த ஃபைல் உனக்கு கிடைக்கும்." அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாறனும் அந்த பக்கமா வரும்போது, மாறனோட ஃப்ரெண்ட் அசால்ட்டா அங்க கடலை சாப்பிட்டுறத கவனிச்ச மாறனும், "என்னது இது? இங்க வந்து படுத்தாக்குல வந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த வெள்ளை கலர் ஃபைல வேற காணவே இல்ல. அந்த வெள்ளை கலர் ஃபைலு எங்க தான் போயிருக்குமோ?" அப்படி சொல்லும்போது, அத பார்த்த அந்த மாறன் ஃப்ரெண்டும், "ஆமா அந்த ஃபைல காணலையா? ஆனா அது வெள்ளை கலர் ஃபைலா இருந்த மாதிரி இல்லையே. சரி அதுக்கு வந்து வீரா உன்கிட்ட நல்லா திட்டிட்டாளோ?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனே மாறனும், "ஆமா சரியா வெளுத்தெடுத்துட்டா. பின்ன அவளுக்கு கோபம் வராதா என்ன? நான் வேற வந்து இவ்வளோ அசால்ட்டாட்டு இருந்திருக்க கூடாது. நான் எங்க தான் வச்சேன்னு தெரியல. வர வர எனக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி ஆயிட்டே வருது. ஒரு சமயம் நானே ரூம்ல கட்டிலுக்கு அடியில வச்சிருந்தாலும் வச்சிருப்பேன்." அப்படிங்கிற மாரி மாறன் அசால்ட்டா பேசிட்டு இருக்கும்போது, இது எல்லாத்தையுமே ராணி தூரத்துலேருந்து கவனிக்கிறாங்க. அதோட இல்லாம, என்ன இவன் நிஜமாவே நம்பிட்டானா? இவன் வந்து அவனுக்கு மேலேயே தப்பு அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கானே! நிஜமாவே வந்து மாறன் வந்து மறந்துட்டேன் அப்படிங்கிற மாரி யோசிச்சு வச்சிருக்கானோ! அப்படிங்கிற மாரி நம்ம புஷ்பாவுக்கு ஒரு குழப்பமாவே வருது. அதே சமயத்துல இத பார்த்துட்டு இருந்த நம்ம வீராவும், எதுக்காக மாறன் ஒவ்வொருத்தர்கிட்டயும் இப்படி ஃபைலுக்கு கலர வந்து மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கான்? புரியவே மாட்டேங்குதே! எதுக்கு தான் இப்படி பண்றானோ? அப்படிங்கிற மாரி வீரா ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம மாறன் வந்து தேடாத இடம் கிடையாது. அதே சமயத்துல குடும்பத்துல உள்ள எல்லார்கிட்டயுமே ஒரு ஃபைல் கலரையும் சொல்லி அதே மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அத எல்லாத்தையுமே நம்ம வீரா கவனிச்சுட்டே இருக்காங்க. ராணியும் சரி மாறன் வந்து நம்பிட்டான் போல. அவன் தான் அந்த ஃபைல நிஜமாவே தொலைச்சிட்டான் அப்படிங்கிற மாரி நினைக்கிறான். அது நமக்கு ரொம்பவே சாதகமா போச்சு அப்படி சொல்லிட்டு ராணி மனசுக்குள்ள யோசிச்சு சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இருக்கும்போது நம்ம மாறனும் ஃபைல நான் தெரியாம தொலைச்சுட்டேன். இப்படி தொலைஞ்சு போவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படிங்கிற மாரி யோசனையில பேசிட்டு இருக்கும்போது வள்ளியம்மையும், ஆமா பாவம் வீரா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணா தெரியுமா? 2 நாளா அவளுக்கு தூக்கமே இல்ல. தூங்காம எடுக்காம அந்த ஃபைல் எல்லாமே ரெடி பண்ணி எப்படியாவது அது கரெக்ட் ஆயிடும்னு பார்த்தா, அதுக்குள்ள வீராவோட ஃபைல் இப்படி மிஸ் ஆயிட்டே. சரி சீக்கிரத்தில கிடைச்சிரும். அந்த பச்சை கலர் ஃபைல் தானே, அதெல்லாம் சீக்கிரத்தில கிடைச்சிரும் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கலர் மாதிரி சொல்லும்போது, அத கேட்டுட்டு இருந்த மாறனும், ஆமா எப்படியும் கிடைச்சிரும் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபைல பத்தி பேசும்போது, நம்ம வள்ளியம்மையும் தவறுதலா பச்சை கலர் ஃபைல்ன்னு சொல்லும்போது, அத கேட்டுட்டு இருந்த புஷ்பாவும், என்னது இது பச்சை கலர் ஃபைலா? அந்த பச்சை கலர் ஃபைலெல்லாம் இல்லையே! அது வந்து ஒரு ரெட் கலர் ஃபைல் தானே அப்படின்னு தவறுதலா வார்த்தைய விட்டுறாங்க. அத கேட்டு நம்ம மாறன் அப்படியே அதிர்ச்சியாயி நிக்கிறாங்க. என்னது இது நம்ம போட்ட பிளான் இல்ல. சரியா இந்த ராணி சிக்கிக்கிட்டா. அப்ப நிஜமாவே இவ தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மாறனும் அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி எல்லாருமே ஒரு கலர் சொன்னாங்க. அதே சமயத்துல அத்தை வந்து பச்சை கலர் ஃபைல் தானே சொன்னாங்க. அது எப்படி உனக்கு ரெட் கலர் ஃபைல்ன்னு தெரியும்? அதுவும் கன்ஃபார்மா சொல்லிட்ட. இந்த விஷயம் எனக்கும் வீராவுக்கும் மட்டும் தான் தெரியும். வீரா தான் அந்த ஃபைல குடுத்தா. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எப்படி கரெக்டாட்டு ஃபைல் ஓட கலர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் சரியாட்டு புஷ்பாவ வெளுத்து எடுக்கும்போது, நான் வந்து எதர்ச்சியா தான் அந்த ஃபைலுக்கு கலர சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்ட நம்ம மாறனும், உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம இங்க வந்து சமாளிக்காத. கண்டிப்பா நீ தான் இந்த ஃபைல எடுத்திருப்ப அப்படி சொல்லும்போது, அத கேட்ட புஷ்பாவும், இல்ல இல்ல நான் அந்த ஃபைல பார்க்கவே இல்ல. எனக்கும் அந்த ஃபைலுக்கும் சம்மந்தமே இல்ல. நான் எதுக்கு இதுல பிரச்சனை பண்ண போறேன்? கண்டிப்பா எனக்கு அத பத்தி தெரியாது. அப்படி சொல்லும்போது, ஒரு கட்டத்துல நம்ம மாறனும், எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஃபைல் தானே அப்படி சொல்லிட்டு அந்த ஃபைல காட்டுறாங்க. அந்த ஃபைல பார்த்த உடனே நம்ம வீராவுக்கு நிம்மதியாச்சு. ஆமா இந்த ஃபைல் தான். இது எங்க மாறா இருந்துச்சு. நல்ல வேளை ஃபைல் கிடைச்சிட்டு, யார் இத எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது, மாறனும் வேற யார் எடுத்திருப்பாங்க? இந்த வீட்லயே உள்ள ஒரு
ஆள் தான். அதோட இல்லாம இந்த ஃபைல் வந்து உன்னோட ரூம்ல தான் உன்னோட மெத்தை கடையில தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாரி புஷ்பாவ பார்த்து எதிர்த்து சொல்லும்போது, புஷ்பா ஆக்ஷன் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது இது? தேவையில்லாம எதுக்கு என் மேல பழிய போடுறீங்க? எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் ஒண்ணும் எடுக்கவே இல்ல. எனக்கு அவ மேல வந்து இப்படி ஒரு பொய் பழி சுமத்தணும்னு சொல்லிட்டு தான் யாரோ ஒருத்தங்க இந்த ஃபைல தூக்கி எனக்கு ரூம்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி புஷ்பா அந்த இடத்துல ஆக்டிங் குடுக்க ஆரம்பிக்கும்போது, நம்ம மாறணும் அத எதிர்த்து நிக்கிறாங்க. இல்ல எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஃபைல் எடுத்தது நீயா தான் இருக்கும். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. இந்த குடும்பத்த பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் செய்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இனிமே ஒரு நாள் கூட இந்த குடும்பத்த பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ள வரவே கூடாது அப்படிங்கிற மாரி நம்ம மாறன் ராணிய சரியா வெளுத்தெடுக்குறாங்க. அதே சமயத்துல நம்ம வீராவும் மாறன்கிட்ட வந்து, "மாறன் நல்ல வேளை இந்த ஃபைல கண்டுபிடிச்சுட்ட. நான் வந்து சந்தேகத்தோட தான் இருந்தேன். எதுக்கு வந்து நீ எல்லார்கிட்டயும் ஒரு ஒரு ஃபைலுக்கு கலர்ஸ் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு இப்ப தான் எனக்கு புரியுது. அப்ப நிஜமாவே இந்த புஷ்பா தான் இந்த ஃபைல் எடுத்தாளா?" அப்படிங்கிறது மாரி கேட்கும்போது நம்ம மாறனும், "நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல வீரா, இவ வந்து நல்லவளே கிடையாது. இந்த குடும்பத்துல ஏதோ ஒரு ஆக்டிங் குடுத்துட்டு இருக்கா. இவள பத்தின சுயரூபத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல." அப்படிங்கிற மாரி நம்ம வீரா கிட்ட சொல்லும்போது, வீராவும் எனக்கு ஏதோ இவ வந்து ராகவ மாமானால பாதிக்கப்பட்டிருக்காளேன்னு சொல்லிட்டு ஒரு இறக்கம் இருந்துட்டே இருந்தேன். ஆனா அவ நடவடிக்கைகள் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இப்பதான் வருது. ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் நீ வந்து சொல்லும்போது தான் எனக்கு புரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மாறன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல புஷ்பாவும் நம்ம வந்து ஒரு காரியம் நடத்தணும்னா, அதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்துலயுமே மாட்டுனதே கிடையாது. இந்த மாறன் என்னைக்கு வந்து இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சானோ, அன்னையிலேருந்து நம்ம மாட்டிக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி என்னதான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி புஷ்பா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது இந்த மாறனையும் வீராவையும் பிரிச்சு ஒரு சம்பவத்த பண்ணிடலான்னு பார்த்தா, எல்லாமே தலைகீழா மாறிடும் போல இருக்கே. இந்த மாறன் வந்து நம்மள பத்தின உண்மைய கண்டுபிடிச்சுருவான் போல. இப்படியே போயிட்டு இருந்தா சரியே வராது. கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோமோ அப்படிங்கிற மாரி புஷ்பா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாறன் எவ்ளோ தைரியம் இருந்தா நமக்கு முன்னாடி இப்படி ஆக்டிங் குடுத்து ஃபைலுக்கு கலர நம்ம வாயினாலே வர வச்சிருப்பான். இப்ப என்ன செய்றது? குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே சந்தேகம் வந்திருக்குமோ அப்படிங்கிற மாரி புஷ்பா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எல்லார்கிட்டயுமே நம்ம நல்ல பேர வாங்கி எப்படியாவது நல்லவா மாதிரி நடிச்சு ராகுனோட மனசுல இடம் பெறது மட்டும் இல்லாம இந்த வீராவுக்கு ஆப்பு வைக்கணும் பார்த்தா அது நடக்காது போல இருக்கே. இப்ப என்ன செய்றது? அப்படிங்கிற மாரி அடுத்த திட்டத்த போட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவனும் கனி கூட ரொம்பவே அன்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ராமச்சந்திரன், வீரா எல்லாருக்குமே சந்தோஷம் ஆயிடுது. ராமச்சந்திரனும் நம்ம மாறன்கிட்ட வந்து, "மாறா இப்படி ஒரு செயல் நடக்காதான்னு எத்தன நாளாட்டு நான் என்கிட்டயே இருந்தேன் தெரியுமா? ராகவன் நல்ல வேளை நல்லபடியா திருந்திட்டான். அதுவும் அந்த கனி கூட எல்லாம் பேசுறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது." அப்படி சொல்லும்போது வள்ளியம்மையும் வராங்க. வள்ளியம்மையும், "ஆமா இதுதான் நான் எதிர்பார்த்தேன்னா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்படியெல்லாம் நடக்குது. ஆனா புதுசாட்டு இந்த புஷ்பானால ஒரு குழப்பம் எதுவுமே வந்துடவே கூடாது. ராகவனோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்." அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும் வள்ளியம்மை கிட்ட, "எதுக்கும் அவகிட்ட நீங்க ஜாக்கிரதையாவே இருங்க. அந்த புஷ்பாவோட நடவடிக்கைகள்ல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. நிஜமாவே இந்த குடும்பத்துல உள்ள பொண்ணாட்டு அவ மாறிட்டான்னா, அத வந்து நம்பவே முடியாது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு" சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மை கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம மாறனுக்கு புஷ்பா பத்தின சுயரூபம்லாம் கூடிய சீக்கிரமா தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம். அதே சமயத்துல குடும்பத்துக்கு முன்னாடி நிரூபிக்க போறாங்கன்னே சொல்லலாம்.